திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டார். கொள்கை வேறு, கூட்டணி வேறு. எனக்கு அந்த கான்செப்டே புரியல. ஒரு கொள்கைக்காகத்தான் கூட்டணி அமைப்பது என்பதை, ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படின்னு சொல்றாரு. இது 2014 தேர்தலில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி மதச்சார்பின்மை என்கிற மைய அச்சை வைத்து சுழன்று கொண்டிருக்கிறது. மாநில உரிமை என்கிற மைய அச்சை வைத்து சுழன்று கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமை, மாநில உரிமை, அதுபோல ஒன்றிய அரசினுடைய 2014 ஆட்சிக்கு வந்த நரேந்திர மோடி ஆட்சியினுடைய அராஜகங்களை எதிர்த்து தொடர்ந்து போராடுகிறோம் என்கிற அடிப்படையில இணைந்திருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல இப்ப சொன்னார் இல்லையா, நாங்க ஆடு ஓனாயினுடைய லாரியில ஏறி போனால் நீங்கள் ஏன் பதறுகிறீர்கள் என்று. நீங்க தான் சொன்னீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி விட்டது என்று ஆடுகள் தான் போன தேர்தலின் போது சொன்னது. அதற்கு முன்னால மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் மோடியா இந்த லேடியா என்று கேட்டார்கள். இந்த தவறை இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அவர்தான் சொன்னார்கள். நீங்களாக போய் ஓனாய் சமைக்கிற பிரியாணி அண்டாவில குதிப்போம்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ரெண்டாவது, எங்க கட்சி பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கும் அதிமுக தரப்புல இருந்தும் பதில் சொல்றாங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறுனா இன்னைக்கு இடதுசாரிகள் தங்களுடைய கொள்கையின் பால் நின்று இருக்கிறார்களா? அவங்க தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய கொள்கை தொழிலாளர் பக்கம் நிக்கிறதானே. தேர்தல் அரசியல்னு வந்துட்டா அதையெல்லாம் மறந்துட்டு தானே கூட்டணிக்கு போறாங்க. அப்ப அது கொள்கை வேறு, கூட்டணி வேறு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, கூட்டணியில் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கொள்கையின் பார்ப்பட்டு நிற்கிறது. இடதுசாரி கட்சிகள் இப்படி தூய்மை பணியாளர் போராட்டத்தை எடுத்துக்கோங்க, சாம்சங் போராட்டத்தை எடுத்துக்கோங்க, 8 மணி நேர வேலை போராட்டம். நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம் என்பதற்காக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்களும் விட்டுக் கொடுப்பதில்லை, திமுக விட்டுக் கொடுப்பதில்லை.